Hi guys, welcome to my channel Devi Vlogs. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா கிச்சன் செல்ஃப் க்ளீனிங் தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோட சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்கலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். பொங்கலுக்கு 2 days முன்னாடி தான் க்ளீன் பண்ணியிருந்தேன். ரொம்ப டஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ மறுபடியும் க்ளீன் பண்ணுறதுக்கு தான் ஒவ்வொரு கண்டெய்னராக எடுத்து வச்சிட்ருக்கேன். சிறுபருப்பு வந்து ஃபுல்லாக இருந்துச்சு, அது ஓப்பன் பண்ணி எடுக்கும் போது கொட்டிடுச்சு. ஸோ அது அப்படியே விட்டுட்டேன். ஃபைனலாக எல்லாத்தையும் எடுத்த பிறகு இப்படி தான் இருந்துச்சு. இந்த கவர் ஒட்டியிருக்கல 2 செல்ஃப்க்கு மட்டும், அது வந்து நான் கவுண்டர் டாப் மேலே அந்த ஸ்டவ் வச்சுருப்போம்ல அதுக்கு மேலே ஒட்டுறதுக்காக ஆர்டர் பண்ணியிருந்தேன்னா, அது வந்து அதுக்கு பத்த மாட்டேன்னு சொல்லிட்டு இந்த 2 செல்ஃபுக்கு பத்துச்சுன்ட்டு இந்த 2 செல்ஃபுக்கு மட்டும் ஒட்டியிருக்கேன். கீழே உள்ள செல்ஃபுக்கு இல்லை. க்ளீன் பண்ணுறதுக்காக நான் விம் லிக்விடும் வாட்டரும் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதை வச்சு தான் இப்போ நான் க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். நல்லா க்ளீன் பண்ணி தேய்ச்சி க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். நல்லா தேய்ச்சி விட்ட அப்புறமா தண்ணி வச்சு நல்லா க்ளீன் பண்ணிக்கிறேன்.
செல்ஃபில் எல்லா திங்ஸுமே கவுண்டர் டாப்பில் தான் வச்சுருந்தேன். இப்போது க்ளீன் பண்ணி முடிக்க போகிறேன். இப்போ நல்லா ஒரு காஞ்ச துணியை வச்சு நல்லா துடைச்ச பிறகு கவுண்டர் டாப்பில் எல்லா திங்ஸும் இப்போ செல்ஃபில் தான் அரேஞ்ச்மெண்ட் பண்ண போகிறேன். ஃபைனலாக அரேஞ்ச் பண்ணி முடிச்சிட்டேன். எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான். இந்த விலாகை நான் இதோட முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு நல்ல விலாகில் பார்க்கலாம். என்னுடைய சேனலில் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்கணுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். டாட்டா, பை பாய்.